ஒரு கிராமத்துல பணக்காரனான பசவராஜு காந்தம்மா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்ப அந்யோன்யமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நிறையவே காசு இருந்துச்சு. ஆனா அது செலவு பண்ண அவங்களுக்கு மனசு இருக்கல. எந்த பொருள் எந்த விதமா நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும்னு ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்துல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். அதே ஊர்ல ரங்கா அப்படிங்கிற ஆடு மேய்க்கிறவன் இருந்தான். அவங்கிட்ட ஒரு 20 ஆடு இருந்துச்சு. அந்த ஆடுங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான். அதுங்களை நல்லா பாத்துக்கிட்டு குட்டி போட வச்சு ஒரு 100 ஆடுக்கு முதலாளி ஆகணும்னு அவனோட ஆசை. ரங்கைய ஒரு படிப்பறிவு இல்லாதவன். ஒரு நாள் அவன் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஆடு மேய்க்க போலான்னு பார்த்தப்போ அவன் எதிரில கோயில் பூசாரிய பார்த்தான். அப்பா, காலையிலேயே நல்ல சகுனம். பூசாரி அவரோட மூஞ்ச பார்த்திருக்கேன். இங்க பாருடா ரங்கா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். இங்க என்ன தேடி வர மாதிரி என்னையா அவ்வளவு பெரிய விஷயம்? நீ ரொம்ப நல்ல முன்னேற போறேன்னு சொல்ல வந்தேன்டா. அது எப்படிங்க ஐயா பெருகும்? அது என்ன வட்டியா? வட்டி மாதிரி நீ எல்லாத்தையும் வசூல் பண்ண போற. இன்னையிலிருந்து உனக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்ட நாள் தான். சரியா சொல்லுங்க பூசாரி ஐயா. முந்தா நேத்து வந்து உன்னோட ஜாதகத்தை கொடுத்து பார்த்து சொல்ல சொன்னேன்ல, நான் கூட பார்த்தேன். அதுல உனக்கு ரொம்ப நல்ல காலம் பிறந்திருக்குது. எவ்வளோ நாளா நீ என்ன நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அது கண்டிப்பா நடக்க போகுது. சரி சரி, நீ கிளம்பு, உன் வேலைக்கு தொந்தரவாயிடும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு காணிக்க செலுத்துறேன். இதுக்கு ரங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு போனா. இன்னொரு பக்கம் பசவராஜு காஞ்சனம்மா வாசப்படியில உக்காந்துருந்தாங்க. காஞ்சனா, இந்த மிடில் கிளாஸ் ஜனங்களோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா தான் போகுது. அதுல எந்த சந்தோஷமும் இல்ல. அதுக்கு என்னங்க பண்றது? இப்ப எல்லாம் நம்ம கிட்ட யாருமே வரமாட்டேங்கிறாங்கல்ல, அதுக்கு தான் அப்படி தோணுது. எனக்கு ஒரு நல்ல நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடணும்னு இருக்கு. ஐயோ, நம்ம பக்கத்து வீட்டுல நாட்டுக்கோழி இல்லங்க. நம்ம பக்கத்து வீட்டுல இப்பதான் கோழி குஞ்சிய கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் பாக்கணுங்க. அதே நேரத்துல ரங்கையா அந்த வழியா தன்னோட ஆட்டுங்களை மேய்ச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அந்த ஆடு பசவராஜு கண்ணுக்கு பட்டுச்சு. இந்த ஆடுங்களை பார்த்த உடனே அவனுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. கோழி இப்போ சாப்பிட முடியாது, ஆனா ஆடு பார்க்க நல்லா இருக்கு, சாப்பிடணும் போல இருக்கு. ரங்கையாவை கூப்பிடுங்க, கொஞ்சம் பேரம் பேசி ஆடை வாங்கலாம். இல்ல இல்ல, ரங்கனுக்கு ஆடுங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்கிட்ட நம்மளால ஆடுங்களை வாங்க முடியாது. நானே ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அவன் கையாலேயே ஒரு நாளுக்கு நம்மளுக்கு ஒரு ஆடை கொடுக்க வைக்கிறேன். பசவராஜ் ரங்கையா பின்னாடியே ரொம்ப தூரம் போனான். சமயம் பார்த்து பேசலான்னு நடந்து போனான். ரங்கையா அவனோட ஆடுங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் அங்கேயே ஒரு மரத்துக்கடியில படுத்து தூங்குனான். பசவராஜு வேக வேகமா நடந்து வந்தான். அங்கேயே ஆடுங்க நடுவுல வேணும் வேணும்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவனுக்கு சின்ன சின்ன காயங்களாச்சு. ஆனா மயக்கம் போட்டவன் மாதிரி அங்கேயே மயங்கி நாடகம் பண்ணான். ரங்கையா தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது பசவராஜு ஆடுங்க நடுவுல விழுந்திருந்தான். அவன் சீக்கிரமா போனான். ஆடுங்கெல்லாம் ரங்கையாவை நின்னபடி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அம்மா வலிக்குதே, ஐயோ யாரானா என்ன கைய பிடிச்சி தூக்கி விடுங்க. பசவண்ணா, என்ன ஆச்சு? என்ன இங்க விழுந்திருக்கீங்க? எப்படி காயம் பட்டுச்சு? ஐயோ, ஆடுங்களை இப்படியே விட்டுட்டு நீ நல்லா தூங்குனியா? நல்லா தூக்கம் ஆச்சா? இப்பதான் எந்திரிச்சு வந்தியா? ஐயோ கைய கொடுங்க. ரங்கையா கவலைப்பட்டுக்கிட்டே பசவராஜுவை நிதானமா மேல தூக்கி விட்டான். ரங்கையா, நீ தூங்குற நேரம் பார்த்து உன்னோட ஆடுங்கெல்லாம் என்ன கொம்பால குத்தி குத்தி கீழே விழுக வச்சிருச்சுங்க. இங்க பாரு எவ்வளவு ரத்தம் வருதுன்னு. ஐயோ, வாய் இருக்குன்னு அப்படியெல்லாம் பேசாதீங்க. வாயில்லாத ஜீவன்னு அது மேல பொய் சொல்லாதீங்க. எங்கேயாவது ஆடுங்க அப்படி பண்ணுமா? அப்போ நான் பொய் சொல்றேனா? இவங்களோட சண்டையை பார்த்து அந்த வழியில போறவங்க வந்தாங்க. என்னய்யா உங்களுக்கு சண்டை? ஐயோ பசவராஜ் ஐயா, ஐயோ என்ன உங்களுக்கு அடிபட்டுருச்சா? கீழே விழுந்துட்டீங்களா? இல்ல, இவனோட ஆடுங்க தான் என்னை இந்த கதியை ஆக்கி விட்டுருச்சுங்க. இப்போ எதுவுமே தெரியாம ரங்கையா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு என்ன திட்டிக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னும் திட்டல, உண்மைதான் சொல்றேன். என்னங்க நீங்க சொல்றீங்க? ஆடெல்லாம் சண்டைக்கு வருமா? நீங்க சொல்றது யாருன்னா நம்புவாங்களா? என்னவோ,
ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ள விட்டு பூட்டு போட்டுட்டா அது நம்மளுக்கே திரும்பி நிக்குமா, அந்த மாதிரி. ரங்கையா தூங்கும்போது என்கிட்ட சண்டைக்கு வந்துருச்சு, என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி பேசிக்கிட்டே மறுபடியும் பசவராஜு கீழே விழுந்த மாதிரி நாடகம் ஆடினா. அதை பார்த்து ரங்கராஜு அதுக்கப்புறம் கூட இருந்தவங்க பசவராஜுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ரங்கம்மா 3 பேரையும் பார்த்துட்டு நாடகம் ஆட ஆரம்பிச்சா. ஐயோ கடவுளே, என் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு? கண்ணே விட மாட்டேங்கிறாரு. என்னங்க என்னங்க ஆச்சு? ரங்காவோட ஆடுங்க உங்க வீட்டுக்கார குத்திச்சான். அத பத்தி எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, உங்க ஆடுக்கு கால் உடைஞ்சு போக என் தாலி மேலேயே கைய வைக்க வந்துட்டீங்களா? ரங்கராஜுவுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம பசவராஜு சொன்னது உண்மைன்னு நம்பி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சான். என்னோட ஆடு இப்படி பண்ணோன்னு நான் யோசிக்கல அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. நாளைக்கு ஏதாவது செஞ்சு கொஞ்சம் காசை கொண்டு வந்து உங்க கையில குடுக்கறேன். இப்படி ரங்கையா கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா. மறுநாள் காலையிலேயே ரங்கையா கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு பசவராஜோட வீட்டுக்கு வந்தாரு. அது வரைக்கும் பசவராஜு மயக்கம் தெரியாத மாதிரியே படுத்திருந்தாரு. காஞ்சனம்மா பக்கத்திலேயே உக்காந்து இருந்தாங்க. அம்மா, நான் காசை கொண்டு வந்திருக்கேன். அப்படி சொன்ன உடனே ரங்கையாவோட பொண்டாட்டி ஒரு சீட்டை கொண்டு வந்து கொடுத்தா. படி ரங்கா, உனக்கே தெரியும். எனக்கு படிக்க தெரியாதுமா, நான் படிக்காதவன். என்னோட வீட்டுக்காரு மூளைக்கு அடிபட்டிருக்கான். அதனாலதான் 2 நாள் ஆட்டு சூப்பு ஆட்டுக்கறியே வச்சு கொடுக்கணுமா. அதுதான் அந்த சீட்டுல டாக்டர் எழுதி கொடுத்திருக்காங்க. அப்படியா? ஆட்டுக்கறி சாப்பிட்டா ஐயா மாதிரி ஆயிடுவாரா? பாரு ரங்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம போய் உன்னோட ஆடுங்களை பாத்துக்கோ. இப்படி ரங்கையா மனசுல ஒரு யோசனைய கொண்டு வந்தாங்க காந்தம்மா. அது புரியாத ரங்கையா உடனே போய் அவங்கிட்ட இருக்கிற ஆட்டுல இருந்து ஒரு ஆட்டை வெட்டி கறியா கொண்டு வந்து காந்தம்மா கிட்ட கொடுத்தான். காந்தம்மா, இந்தாங்க இளம் ஆட்டுக்கறி. நானே வெட்டி கிளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் ஐயா குணமாகற வரைக்கும் நானே எப்பவுமே இதே மாதிரி கொண்டு வந்து கொடுக்கறேன். அப்படி சொல்லி ரங்கையா அழுந்துகிட்டே போனா. பசவராஜு எந்திரிச்சு உக்காந்தான். ஆஹா, கறி பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. இனிமே 2 நாள் இதே மாதிரிதான் நல்ல கறி சாப்பிட வேண்டியதுதான். பசவராஜு காந்தம்மா ஆட்டு குழம்ப செஞ்சுக்கிட்டு வயிறு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா ரங்கா பச்சை தண்ணிய கூட குடிக்காம ஒருத்தனைய உக்காந்து அழுந்துகிட்டு இருந்தான். எதுக்குன்னா ரங்கையாவுக்கு அவனோட ஆடுனா அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் இன்னொரு ஆடை வெட்டி அந்த கறிய கொண்டு வந்து கொடுத்தான். இன்னொரு வாரம் ஆட்டை வெட்டலான்னு போகும்போது ரங்காவுக்கு மனசு வரல. அந்த ஆடோட முன்னாடி உக்காந்துகிட்டே ஜோரா சத்தம் போட்டு அழுந்துகிட்டு இருந்தான். அதே நேரத்துல ஊரு பெரிய மனுஷனான ராஜண்ணா அந்த வழியா வந்தாரு. ரங்கா, என்னப்பா என்னாச்சு? அவ்வளவு கவலைப்பட்டுகிட்டு இருக்க? என்ன நடந்தது? ஐயா, என் உயிருக்கு உயிரான என்னோட ஆடுங்களை என் கையாலேயே வெட்டுற மாதிரி ஆகுதையா. அத பார்த்து என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி ரங்கா அழுந்துகிட்டே சொன்னான். ராஜண்ணவுக்கு ரங்காவை பார்த்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஒரு பக்கம் ரங்காவை உட்கார வச்சுக்கிட்டு என்னாச்சுன்னு விசாரிச்சாரு. ரங்கா நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னான். ரங்கா, இதெல்லாம் திட்டம் போட்டு செய்யற நாடகம்னு உனக்கு புரியலையா? தெரியுது ஐயா, ஆனா பசவராஜ அண்ணன் இன்னும் படுத்த படுக்கையில இருந்து எந்திரிக்கவே இல்லையே. அப்பா அவரு மயக்கத்துல இருக்கிறாரா? ஆமாங்க ஐயா, 2-3 வாரமா அப்படிதான் இருக்காரு. அப்போ ஆட்டுக்கறி எப்படி சாப்பிடுவாரு? அது உண்மைதான் ஐயா, ஆனா எனக்கு அந்த யோசனையே வரல. பைத்தியக்கார ரங்கா, அவங்க உங்ககிட்ட நாடகம் ஆடுறாங்க. நான் சொன்ன மாதிரி செய்ய அவங்களோட நாடகத்தை வெளியே கொண்டு வரலாம். சொல்லுங்க ஐயா. 2 கிலோ கோழிக்கறியை கொண்டு போய் ஆட்டுக்கறி அப்படின்னு குடுத்துட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கு போய் பசவராஜு கிட்ட பேசிட்டு வரேன். அப்பவே நீ வேகமா ஓடி வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே சொல்லு. இப்படி ராஜண்ணா ரங்க கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொன்னாரு. அதே மாதிரி ரங்கையா கோழிக்கறிய கொண்டு போய் காந்தம்மாவை பார்த்து காந்தம்மா கையில கொடுத்தான். காந்தம்மா சிரிச்சுக்கிட்டே கறிய வாங்கி குழம்பு வச்சு புருஷன் கூட உக்காந்து சாப்பிட்டாங்க. ராஜண்ணா வேணும் வேணும் அப்படின்னு பசவராஜு வீட்டுக்கு வந்தாரு. என்னங்க, ஊரு பெரிய மனுஷனான ராஜண்ணா வராரு. அவருக்கு எப்பவுமே சந்தேகம்தான். நீங்க படுத்துக்குங்க, இல்லன்னா அவருக்கு சந்தேகம் வந்துரும். இப்படி பசவராஜுவை படுக்க வச்சாங்க. காந்தம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ராஜண்ண முன்னாடி நின்னாங்க.
அண்ணன் பாத்தீங்களா என்ன நடந்து போச்சுன்னு? தெரிஞ்சுமா, அதுக்கு தான் வந்தேன். பசவராஜு மயக்கத்துல இருந்து எப்ப வெளியே வருவாரு? இன்னும் 4-5 நாள்ல சரியாயிடும்னு சொல்லிருக்காங்க ஐயா டாக்டர். அதே நேரத்துல ரங்கையா அவங்க முன்னாடி வந்து அதே இடத்துல நின்னா. அம்மா அம்மா, தப்பு நடந்து போச்சுமா. நான் நல்ல ஆடுன்னு நினைச்சு மருந்து வச்ச ஆடை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அந்த ஆட்டுக்கறியை தின்னவங்க செத்துருவாங்கம்மா. படுக்கையில இருந்து அந்த வார்த்தையை கேட்ட உடனே பசவராஜு எந்திரிச்சு நின்னாரு. காந்தம்மா பசவராஜு மாட்டிக்கிட்டாங்க. என்னது? அப்போ நான் செத்துருவேனா? ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுடா. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க ஐயா. இன்னும் 2 மணி நேரத்துல உங்களோட உயிர் உங்களை விட்டு போயிடும். நீங்க நல்லபடியா ஒரே தடவை தூங்கிடலாம். ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயோ, என்னோட மாங்கல்யம் கை விட்டு போகுதே. கோழிக்கறி வேணும்னு ஆட்டுக்கறிக்கு ஆசைப்பட்டு இப்போ என்னையே விட்டுட்டு நீங்க போக போறீங்களாங்க? சொல்லிடுறி, நம்ம தான் வேணும் வேணும்னு ரங்கையாவோட ஆடுக்கு ஆசைப்பட்டு பொய் சொன்னோன்னு. சரி சரி, நானே இப்போ உண்மையை சொல்லிடுறேன். உன்னோட சேர்ந்து நான் கூட என்னோட உயிரை விட மாட்டேன். இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ரங்கையாவுக்கு விஷயம் எல்லாம் புரிஞ்சு போச்சு. கோவம் கூட வந்துச்சு. அது நல்ல ஆடுதான், நான் தான் பொய் சொன்னேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே புருஷன் பொண்டாட்டி ஆடி போயிட்டாங்க. ராஜண்ணா இருக்கிறாருன்னு அவரு முன்னாடி விஷயம் தெரிஞ்சா எல்லாமே வெளியே தெரிஞ்சிரும்னு ரொம்ப. இப்ப இங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ரங்கையாவோட ஆடுங்க செத்து போனதுனால அவனுக்கு ஒரு பரிகாரத்தை கொடுங்க, இல்லனா கழுத்துக்கு கயிறு தான். இப்படி ராஜண்ணா தீர்ப்பு சொல்லி அங்கிருந்து கிளம்பினாரு. பசவராஜுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம ரங்கையாவுக்கு 100 ஆடை வாங்கி கொடுத்தான். அந்த விதமா ரங்கையா 100 ஆடுக்கு சொந்தக்காரனானா. ரங்கையா ராஜண்ணாவுக்கு நன்றிய சொன்னான். இதுதான் இன்னையோட கதை. இன்னொரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திப்போம். சரவணனாலே அந்த ஊர்ல யாருக்குமே பிடிக்காது. அவன் சும்மா போயிட்டு இருந்தா கூட மக்கள் எல்லாம் அவனை வேணும்னே வெறுப்பேத்துவாங்க. ஏன்னா அவன் ஒரு திருடன். ஆனா சரவணனோட உயிர் நண்பன் ராஜா மட்டும் சரவணன் கிட்ட ரொம்ப அன்பா பழகுவாரு. சரவணன் ஒரு திருடன்னு தெரிஞ்சு கூட ராஜாக்கு சரவணன் மேல இருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ராஜாவோ அந்த ஊர் ஜமீன்தார், பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்குற பெரிய ஆள். அப்படிப்பட்ட ராஜா சரவணன் கிட்ட சரிக்கு சமமா இருக்கிறது ஊர்ல இருந்தவங்க யாருக்குமே பிடிக்கல. ராஜாவோட பதவிய எப்படியாவது பறிக்கணும்னு வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்த ரகுக்கு சரவணன் அந்த விஷயத்துக்கு பயன்படுவான்னு தெரிய வந்தது. ஊர் மக்கள் கிட்ட ராஜாவை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்ல ஆரம்பிச்சான் ரகு. மக்களே, நீங்களே கண்ணால பாத்தீங்கல்ல, நீங்க தேர்ந்தெடுத்த பெரிய மனுஷன் ஒரு திருடன் கிட்ட சகவாசம் வச்சிருக்காரு. இன்னும் என்னென்ன திருட்டு வேலைய பண்ணிட்டு இருக்காரோ. ஒருவேளை சரவணன் திருட்டு வேலையில ஈடுபடுறது ராஜாக்காகவோ என்னவோ, இல்லனா அவர்கிட்ட அவ்வளவு சொத்து எப்படி வந்திருக்கும். ஆனா ராஜாவோ இந்த மாதிரி விஷயத்த பெருசா கண்டுக்கவே இல்லை. ராஜாவோட மனைவி உமா இந்த விஷயத்த பத்தி கணவன் கிட்ட எப்பவுமே வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பா. என்னங்க, சரவணன் நல்லவன்னு எனக்கும் தெரியும். ஆனா என்னதான் நல்லவனா இருந்தாலும் அவனால உங்களுக்கு கெட்ட பேர் வரும்னு தெரியாது. கொஞ்சம் அவன்கிட்ட இருந்து தள்ளி இருங்க. சரவணன் நல்லவன்னு நீயே சொல்ற. ஒரு நல்ல மனுஷனுக்கு கஷ்டன்றப்போ எல்லாரும் தள்ளி இருக்கிறாங்கன்னு என்னையும் அதை கண்டுக்காத மாதிரி தள்ளி இருக்க சொல்றியா? அது இல்லாம அவன் என் உயிர் நண்பன். ஆமா, நீங்க இந்த ஊர் தலைவர். ஜனங்களோட விருப்பத்தை நீங்க நிறைவேற்றி தானே ஆகணும். இல்லனா உங்க பதவிய அந்த ரகு வந்து பறிச்சுப்பான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. வேணும்னா அந்த ரகுவியே ஊர் தலைவனா ஆக்கிக்கோங்கன்னு நான் ஊர் மக்கள் கிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். அதெல்லாம் வேணாம், நீங்க சரவணன் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னு மக்கள் சொல்றாங்க. நீங்க சொல்றத சொல்லுங்க, முடிவை நான் தான் எடுப்பேன். அது சரி, உங்ககிட்ட சொல்றத விட நானே ஏதோ ஒண்ணு பண்றேன் இருங்க. எனக்கு தெரியாம எனக்கு பின்னாடி ஏதாவது திட்டம் போட்ட உனக்கு மூக்குனாங்கயிற கட்டி மாட்டு தொழுவத்துல விட்டுடுவேன். ஜாக்கிரதை. அப்படின்னா என்ன மாடு மாதிரி நடத்துவேன்றீங்களா? பின்ன ஊர் மக்கள் சொல்றத கேட்டு தலையாட்டிட்டு இருக்க அறிவு கெட்டவளே. உமா மூஞ்ச திருப்பிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். ராஜா அந்த திருடன் சரவணன் கிட்ட இவ்ளோ பாசமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரவணன் தன்னாலதான் திருடனாக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்ற விஷயம் ராஜாவை தூங்கவே விடல. அப்படி என்னதான் நடந்ததுன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி
சரவணன் தன்னோட சொந்த வயல்ல விவசாயம் பண்ணி சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். சரவணன் தன்னோட அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்து வந்தான். ஜானகி அம்மாவும் தன்னோட மகனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா சரவணனுக்கு கல்யாணம்னாலே பயம். அதனால வேணான்னு தப்பிச்சுக்கிட்டு இருந்தான். டேய் சரவணா, இதுதான் உனக்கு நான் பார்க்கற கடைசி சம்பந்தம். இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆஹா, கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. அதுக்கப்புறமாவது நீ என்ன தொல்லை பண்றத நிறுத்துருவேன்னு நினைக்கிறேன். விட்டுடுவாங்களா உன்னை? கழுத்து மேல கத்திய வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அத இப்ப பார்த்திருக்க சம்பந்தத்துக்கே செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். நீ எனக்கு துணையா இருந்தா நான் அதை இப்பவே பண்ணிடுவேன் ராஜா. உங்க 2 பேருக்கும் ஒரு கும்பிடு, என்ன விடுங்க. சரவண அங்கிருந்து ஓடி போயிட்டான். ஜானகி அம்மாவும் ராஜாவும் சிரிச்சாங்க. ராஜா, நான் இருந்தாலும் இல்லைனாலும் சரவணனை நீதான்ப்பா பாத்துக்கணும். அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அம்மா, இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லணுமா? நீங்க 2 பேரும் என் குடும்பம் மாதிரி. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன். என்ன ராஜா? நான் மேல் படிப்புக்காக பட்டணத்துக்கு போறேன். 2 வருஷம் அங்கேயே தான் இருப்பேன். உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் வந்தேன். ராஜாவும் ஜானகி அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஜானகி அம்மா மனசார வாழ்த்தினாங்க. நல்லதுப்பா, ஷேமமா போய் லாபத்தோட திரும்பி வா. நீ இல்லனா சரவணனுக்கு ஒண்ணுமே நடக்காது. கண்டிப்பாமா, நடுநடுல வந்துட்டு போவேன். போயிட்டு வரேன். ஜாகிரதையா போப்பா. இப்படி சொல்லிட்டு ராஜா படிப்புக்காக பட்டணத்துக்கு கிளம்பி போனார். சரவணனோ கூடியே போய் ரயில் ஏத்தி விட்டு அனுப்பி வந்தான். நாட்கள் அப்படியே போச்சு. ஜானகி அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா போச்சு. அவங்க படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. சரவணன் அம்மாவோட வைத்தியத்துக்காக இருந்த வயல் வீடு எல்லாத்தையும் விற்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஊர்லயும் சின்ன சின்னதா கடன் வாங்கி அம்மாவை பார்த்துக்கிட்டான். கடன் கொடுத்தவங்க சரவணனை நச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. சரவணனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம வேற வழியும் இல்லாம பட்டணத்துல இருந்த தன்னோட நண்பன் ராஜனுக்கு உதவி கேட்டு கடிதம் எழுதினான். ராஜா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. அந்த நேரம் சரவணனுக்கு கடன் தொல்லை ரொம்ப அதிகமாயிட்டதாலையும் கையில 5 பைசா இல்லாததால அம்மாக்கு கொஞ்சமாவது நல்ல சாப்பாடை கொடுக்கணுன்ற எண்ணத்துல ஒரு பணக்காரர் வீட்டுல கொஞ்சம் பணத்தை திருடிட்டு வந்தான். ஊர்க்காரங்க கிட்ட பணத்தோட மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போனா சரவணன். இதனால ஜானகி அம்மா தனியா இருந்தாங்க. ராஜாக்கு அந்த கடிதம் போய் சேர்றதுக்குள்ள நாட்கள் ரொம்ப போயிடுச்சு. ராஜா கடிதத்தை படிச்சுட்டு அந்த ஊருக்கு வந்து சேர்றதுக்குள்ள ஜானகி அம்மா இறந்தே போயிட்டாங்க. ஊர்க்காரங்களே அவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்க. சரவணன் ஜெயில இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு போய் ராஜா அவனை ஜாமீன்ல கூட்டு வந்தாரு. சரவணா, என்ன மன்னிச்சிடுறா. எனக்கு கடிதம் ரொம்ப தாமதமா கிடைச்சது. இல்லைனா இவ்வளவு தூரம் நான் ஆக விட்டுருக்க மாட்டேன். நீ எதுக்குடா மன்னிப்பெல்லாம் கேட்குற? இதுல உன் தப்பு எதுவுமே இல்லடா. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். உடம்புக்கு முடியாத அம்மாக்கு மருந்தும் சாப்பாடும் கொடுக்க முடியாத நிலைமை. இல்லைனா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்டா உன் நண்பன். டேய், நீ ஒன்றும் தப்பு பண்ணலடா. உனக்கு வந்த நிலைமை அப்படி ஆக்கிடுச்சு. என் நண்பன் என்னைக்குமே தப்பானவன் இல்லை. இப்படி ராஜா சரவணனுக்கு ஆறுதல் சொன்னாரு. சரவணனை தான் கூடிய தான் வீட்டில் இருக்க வச்சுக்கிட்டாரு. என்னதான் ஆனாலும் அந்த ஊர் மக்கள் சரவணனை ஒரு திருடனாதான் பார்த்தாங்க. ராஜா கொஞ்ச நாட்கள்லயே ஊர் தலைவனா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. இந்த விஷயம் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாம அந்த ஊர்ல இருந்த ரகு ராஜா மேல இல்லாதது பொல்லாதத பழிய போட்டான். மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா ரகு சொல்றத நம்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஒரு சில பெரிய மனுஷங்க ராஜாவோட வீட்டுக்கு வந்தாங்க. ராஜா, காலங்காலமா உன்னுடைய முன்னோர்கள் இந்த ஊருக்கு நியாயமான தீர்ப்பை வழங்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த முறையில தான் நீயும் இந்த ஊருக்கு தலைவனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. ஆனா உன்னால இப்ப எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லுங்க, நான் உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நீ அந்த திருடனோட சகவாசம் வச்சிருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ராஜா. முதல்ல சரவணனை ஊரை விட்டு வெளியில அனுப்பு. சரவணன் எந்த நிலைமையில அந்த தப்பை பண்ணான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாம அது நடந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க அதையே பிடிச்சிட்டு இருந்தா எப்படி? அப்படின்னா இப்ப ஊர்ல நடக்கிற திருட்டு வேலைகளுக்கும் சரவணனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றியா? பார்க்க போனா சரவணன் திருடன் ஆனதுல இருந்தா நம்ம ஊர்ல திருட்டு பயமே அதிகமா இருக்கு.
இங்க பாருப்பா ராஜா, திருடி நிறைய பணம் வரத பார்த்த யாரா இருந்தாலும் திரும்ப திரும்ப அதையே செய்வாங்க. சரவணனை ஊரை விட்டு அனுப்பு, இல்லனா உனக்கு இந்த பதவி பறி போயிடும். ரகுவ உனக்கு பதிலா இந்த ஊர் தலைவனா ஆக்கிடுவோம். நீயே யோசிச்சு முடிவெடு. இருக்கிற விஷயத்த ராஜா கிட்ட சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் மறைஞ்சு நின்னு கேட்ட சரவணன் வருத்தப்பட்டான். அன்னைக்கு நள்ளிரவே சரவணன் தன்னோட துணிமணிகளை எடுத்துக்கிட்டு மெதுவா ராஜா வீட்ல இருந்து வெளியில கிளம்பி வந்தான். ஆனா ராஜா அவனை தடுத்து நிறுத்தினாரு. ஏய் சரவணா, என்னை விட்டுட்டு நீ போறியா? உன் அம்மாக்கு நான் கொடுத்த வாக்க என்னால நிறைவேற்ற முடியாத மாதிரி பண்ண போறியா? என்னால உனக்கு இவ்வளவு கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு. இதை என்னால பொறுத்துட்டு இருக்க முடியல ராஜா. நான் கிளம்பி போறேன். சரி, எனக்கு ஒரு வாரம் சமயம் கொடு. இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்களா வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்கிறேன். அப்படியும் இல்லைன்னா நீ அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படியே நடந்துக்கோ. இப்படி சொல்லி சரவணனை ராஜா போக விடாம பண்ணாரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க நல்லா யோசிச்சாரு ராஜா. அதுக்கப்புறமா ஒரு 3 நாள் வரிசையா ஊர்ல இருந்த எந்த குழாயிலையும் தண்ணி வரல. தண்ணி இல்லாம ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. எங்கேயுமே சொட்டு தண்ணி இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. அப்போ ராஜா பக்கத்து ஊர்ல இருந்து மாட்டு வண்டியில பெரிய பெரிய பேரல்ல தண்ணி கொண்டு வந்தாரு. ஊர் மக்கள் எல்லாம் மாட்டு வண்டி வரத அப்படியே பார்த்துட்டு நின்னாங்க. ராஜா அத தன்னோட வீட்டு தோட்டத்துல வச்சாரு. அதை யாரும் தொடக்கூடாதுன்னு சத்தமா சொன்னாரு. சமையலுக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லாம அவஸ்தைப்பட்டுட்டு இருந்த ஊர் மக்கள் அது சரியோ தப்போன்னு கூட யோசிக்காம அதை எப்படியாவது திருடணும்னு திட்டமிட்டாங்க. மெதுவா வந்து குடங்குடமா தண்ணிய அங்கேருந்து எடுத்துட்டு போனாங்க. காலையில எழுந்து பார்த்தா ஒரு பேரல்லையும் சொட்டு தண்ணி இல்ல. ராஜா உடனே பஞ்சாயத்து ஏற்பாட செஞ்சாரு. ஊர் மக்கள் எல்லாம் தலைய குனிஞ்சுக்கிட்டு பஞ்சாயத்துல வந்து உட்கார்ந்தாங்க. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ செலவு பண்ணி தண்ணிய கொண்டு வந்தா அந்த தண்ணிய நீங்க ராத்திரியோட ராத்திரியா காலி பண்ணிருக்கீங்க. இது ஒருத்தர் 2 பேர் செஞ்ச காரியம் இல்ல, ஒரு 20-30 பேராவது செஞ்சிருக்கணும். 10 பேரல் தண்ணிய ராத்திரியோட ராத்திரியா காலி பண்ணிருக்கீங்க. மரியாதையா அது யாருன்னு என்கிட்ட சொல்லிடுங்க. நானா கண்டுபிடிக்கிற வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்கள இந்த ஊரை விட்டே தள்ளி வைக்க வேண்டியதா இருக்கும். ராஜா கண்ணில் கோவத்தை பார்த்து அங்க இருந்த 2 பேரு நாங்க தான் தண்ணிய திருடணும்னு ஒத்துக்கிட்டாங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. குடிக்கிறதுக்கும் சமையலுக்கும் தண்ணியே இல்லாததால தான் இந்த மாதிரி செய்ய வேண்டியதாயிடுச்சுங்க ஐயா. ஐயா, எது பண்ணாலும் எங்க வயிற்றுக்காக தானங்க ஐயா. ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டோம். எங்களை நீங்க இந்த ஒரு முறை மன்னிச்சிடுங்க ஐயா. ஓ, வியாக்கியானம் எல்லாம் ஊருக்கு மட்டும்தானா? நீங்க செஞ்சா சரி, அதையே சரவணன் செஞ்சா தப்பா? இதை கேட்டு எல்லாரும் ஒன்றும் புரியாம உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சரவணன் அவனுடைய அம்மாவோட பசியை தீக்க தான் முயற்சி பண்ணான். வேற வழி இல்லாம திருடினான். அவன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அவனுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சிருந்தோம்னா சரவணன் திருடனாகாம இருக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கும். நான் கொண்டு வந்த தண்ணிய உங்ககிட்ட பகிர்ந்திருந்தேன்னா நீங்களும் திருட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நான் நல்லா இருந்தா போதும், மற்றவன் எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு நினைச்சிங்கன்னா சமுதாயத்துல சரவணன் மாதிரி நிறைய பேர் உருவாகிட்டே தான் இருப்பாங்க. தைரியம் இருந்தா சரவணன் பேரை பயன்படுத்திக்கிட்டு ஊர்ல திருடிட்டு இருக்காங்களே அவங்கள பிடிங்க. இப்படி சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இதெல்லாம் நின்னு கேட்டுட்டு இருந்த ரகு திருட்டு மொழி முழிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆறுதல் சொன்னாங்க. இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.